தமிழ் எங்கள் மூச்சாம் என்று முடிகிறது. தமிழ் எனக்கு பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு என்றோ பேசு என்றோ சொல்லல, முழங்கு என்று. அதனால மணக்க வரும் தென்றிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எங்கும் தமிழ். ஆனால் நாம் முன்வைத்த முழக்கம் என்ன? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழும் இல்லை, தமிழன் எவனும் இல்லை, எங்கிட்டு தலை நிமிர்றதுங்க? நாட்டில் இல்லை, நாக்கில் இல்லை, வீட்டில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, ஆட்சி மொழியாக இல்லை, அதிகார மொழியாக இல்லை, பண்பாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, வழக்காட்டு மொழியாக இல்லை. அப்புறம் எப்படி தமிழ் வாழும்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவினையப்பாளர். கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியின் நாட்டை மாளாமல் துஞ்சுவதில்லை என்கிறார் தாத்தா பாவலர். இது எங்கே தமிழ் இருக்கிறது? நம்மகிட்டே கேட்பாங்க, தமிழ் தமிழ் என்று ஏன் சீமான் இப்படி பழமைவாதியா இருக்கிறீங்க? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? தமிழ் எங்களுக்கு வேலையும் அல்ல, சோறும் அல்ல. தமிழ் எங்கள் உயிர், தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் வரலாறு, தமிழ் என் இலக்கியம். தமிழ் தான் எல்லாம். இங்கே பேசிய சகோதரி கூட சொன்னாங்க, உலகத்துல நாம தான் இதை மொழி பெற்று கொண்டு தெரியணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாரும். அவன்லாம் பேசினா மொழி பற்று, நாங்க பேசினா மொழி வெறி, இன வெறி, சிறங்கு சோரி எல்லாம் வந்துடும் இவங்களுக்கு. தமிழ் தமிழர்னு பேசிட்டா அது ஒரு தீண்டத்தகாத வார்த்தை இவர்களுக்கு. எழுதுங்கள் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று சொல்லல முகமது தர்வீஸ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் உலகத்தை முன்வச்சான். நாளை என் மதம் அழிந்து விடுமானால், என் மார்க்கம் அழிந்து விடுமானால் கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத் சொல்லல. நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கு இறந்து வேண்டாம். அதெல்லாம் மொழிப்பற்று. அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலர்ட்ட போய் உனக்கு அயர்லாந்து தாய் நிலம் வேண்டுமா, தாய்மொழி ஐரிஷ் வேண்டுமா? இது கேள்வி. உலகத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் என் தாய் நிலத்துக்கு இணையான ஒரு நிலத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழி என்னால் பெற முடியாது. எனக்கு தாய்மொழி தான் முக்கியம். அதே பற்றுதான் எங்களுக்கும், அதே பற்றுதான். செத்து போன சமஸ்கிருத மொழியை நீங்க அதிகாரத்துக்கு வந்து உயிர்ப்பிக்க துடிக்கிறீங்க. எந்த மாநில மக்களின் ஆட்சி மொழி, பேச்சு மொழி? எத்தனை லட்சம் மக்களினுடைய தாய்மொழி? இது யார் பேசுற? நீங்களே 22,500 பேர் தான் பேசுறான்னு நீங்களே கொடுத்துருக்கிறது புள்ளி வர 22,000 பேர். அந்த சமஸ்கிருதத்தை நீங்க உயிர்ப்பிக்க எல்லா இடங்களையும் மத்திய அரசு பள்ளிகளில் வர்றது, நவோதயா, கேந்திர வித்யாலயா, சிபிஎஸ்இ பாடம் எல்லாத்திலையும் சமஸ்கிருதம் இருக்குது. அப்ப என் தாய்மொழி, செத்து கொண்டிருக்கிற என் தாய்மொழி உயிர்ப்பிக்க நான் போராடக்கூடாதா?